நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். 1 தீமோத்தேயு 6:17. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு முறையும் கூட அவர் கொடுக்காமல் தன்னுடைய கையை குறிக்கினது கிடையாது. கிருபையின் பாத்திரம் இருக்கும் மட்டுமாக அது நிரம்பாத வரையிலும் அவர் எப்பொழுதும் அதில் ஊற்றுகிறவராகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பிரகாசிக்கிற சூரியனாக இருக்கிறார். அவருடைய மன்னா பாளையத்தை சுற்றிலும் எப்பொழுதும் விழுகிறதாகவே இருக்கிறது. அவர் வனாந்திரத்திலே அடிக்கப்பட்ட கற்பாறையாக இருக்கிறார். அடிக்கப்பட்ட கண்மலையாகவே இருக்கிறார். அதிலிருந்து எப்பொழுதும் திரளான விதத்தில் நிலையாக அவருடைய அன்பு பிரவாகித்து ஓடுகிறதாகவே இருக்கிறது. அவருடைய கிருபை ஒரு நாளும் எப்பொழுதும் ஒழிந்து போவதில்லை. அவருடைய திரளிலிருந்து நாம் தினமும் கனிகளை பறித்து சாப்பிடக்கூடியவர்களாகவே அவர் இருக்கிறார். அவருடைய கனி வாரம் முழுதும், மாதம் முழுதும், வருடம் முழுதும் நமக்கு இல்லாமல் இல்லை. அவரிடத்திலிருந்து நாம் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்படாதவர்களாக அனுப்பப்படவில்லை. அவருடைய மேஜிலிருந்து நாம் ஒரு நாளும் திருப்தி அடையாமல் அனுப்பப்படுவதில்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் சரி, மாலையிலும் சரி, அது புதுமையானதாகவே இருக்கிறது. அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் நாம் எப்பொழுதும் மூடப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். எண்ண முடியாத நட்சத்திரத்தைப் போல அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ண முடியாது. அவர் நமக்கு கொடுக்கிற காரியமானது எல்லையில்லாததாக இருப்பதைப் போல என்னுடைய துதியும் ஒரு அளவுக்குட்படாததாக இருக்கட்டும். என் நாவே நீ எப்படியாக அமைதியாக இருந்த முடியும்? எழும்பு, எழும்பு, அவருடைய மகிமையை புகழ்ந்து பாடு.